இந்த இடத்துல ஃபஸ்ட்டு அடுப்பில் குக்கரை வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 பிரிஞ்சி இலை போட்டுக்கோங்க. வெங்காயம் தேவையான அளவு போட்டுக்கோங்க. ரெண்டு பச்சை மிளகா, புதினா 2 கைப்பிடி, போட்டு நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. போடு. இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூனு, தக்காளி 2 தக்காளி நறுக்கி போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா பொண்ணு உருவலாக வர அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எவ்வளோ அரிசி எடுத்துருக்கோமோ அதுக்கு தக்கன தேவையான அளவு உப்பு. உப்பு போட்டிங்கன்னா தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக நல்லா வதங்கிடும். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம காளானை போட்டு வதக்கலாம். இப்போ காளான் நம்ம போட்டுடலாம். ஒரு பாக்கெட் காளான் போட்டிருக்கேன் நான். காளான் கொஞ்சம் வதங்கட்டும். ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள். பிரியாணி மசாலா 1 டீஸ்பூன். போட்டு நல்லா எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டு வதக்கி விடுங்க. தயிர் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1லேருந்து 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிறேன். மசாலா அதிகமாக பிடிக்காதவங்க இந்த மாதிரி மசாலா கம்மியாக போட்டு பட்டை கிராம்பு வாசனை பிடிக்காதவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா சிம்பிளாக இருக்கும். ரொம்ப மசாலா வாசனை அடிக்காமல் மைல்டாக இருக்கும். சாப்பிட எவ்வளோ சாப்பிட்டாலும் திகட்டாமல் இருக்கும். ஒன்று சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நான் அரிசி இந்த டம்ளரில் 4 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். 4 டம்ளருக்கு 1 டம்ளர் அரிசி எடுத்திங்கன்னா 1.5 டம்ளர் தண்ணி வைக்கணும். நான் இப்போ 4 டம்ளர் அரிசி எடுத்தேன்னா 6 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். 6 டம்ளர் தண்ணி இதில் எடுத்து அளந்து வச்சுருக்கேன். இப்போ நான் அதை ஊற்றுறேன். கலந்து விட்டு உப்பு மட்டும் கொஞ்சம் சரி பார்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் லைட்டாக போட்டுக்கோங்க. கொதி வந்த உடனே நம்ம அரிசியை போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம அரிசி போடணும். அரிசி போட்டு ரொம்ப கிளறாமல் மைல்டாக மட்டும் கிளறி விடுங்க. எல்லா பக்கமும் அந்த காயெல்லாம் எல்லாம் நல்லா கலந்து விடுற மாதிரி பண்ணி பார்த்துக்கோங்க. கலந்து எல்லா பக்கமும் பண்ணணும். வந்துட்டு கரெக்டாக இப்போ ஒரு விசில் வர அளவுக்கு மூடி தம் போட்டுருங்க. ஒரு விசில் வந்தோடனே கரெக்டாக இறக்கிடுங்க. இறக்குறதுக்கு முன்னாடி
1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள் போட்டுக்கோங்க. வறுத்து அரைச்ச சோம்பு பொடி போட்டுக்கோங்க. ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். காளான் பிரிஞ்சுக்கு இப்படி பண்ணிங்கன்னா ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும்.